குட் ஈவினிங் ஆல். இந்த வீடியோல நிஃப்டி இன்னைக்கு வந்து எப்படி லெவல்ஸ்ல வந்து ரியாக்ஷன் ஆச்சு. இந்த கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப் அப்படிங்கிறத தக்க வச்சுக்கிச்சா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இந்த கேப் அப் மார்க்கெட்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதும் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. எஸ்டர்டே குளோசிங் வந்து 24,034ல வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து க்ளோஸ் ஆகுது. பட் ஸ்பாட் குளோசிங் வந்து 24,000 நியர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கேப் அப் ஓப்பன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு இந்த வீக்லி ஃபியூச்சரு நான் அதுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து லெவல்ஸ்ல ரியாக்ஷன் அப்படிங்கிறது குடுக்கும். ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் தி மந்த் தான் எக்ஸ்பைரி ஆகும். அன்டில் வந்து ஸ்பாட்டுக்கும், ஃபியூச்சருக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஈவன் வந்து வீக்லி ஃபியூச்சருக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ட்ரேட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஆப்ஷன்ஸ்ல. ஸோ நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சர நம்ம கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்போ கேப் அப் ஓப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா, R1க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆகுது. சஸ்டெயின் ஆயிட்டு, ஸ்லோவா தான் மொமெண்டம் வந்து குடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, R2 அப்படிங்கிறது டார்கெட்டா வரும். இந்த இடத்துல ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்கிள் பேஸ் பண்ணி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பிரீமியத்திலே நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் பிரைஸு 24,000 கால் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க R1க்கு மேல தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. R1லேருந்து R2 அப்படிங்கிற லெவல் வந்து அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்க வந்து மொமெண்டம் வந்து குடுக்குது. ஆக்சுவலி இந்த மாரி இடத்துல வந்து நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்தோமா அப்படின்னா, இன்னைக்கு ட்ரேடு உண்டான நாள் கிடையாது. ஏன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த R1ல சப்போர்ட் எடுத்திருந்தது அப்படின்னா, இந்த மாரி எடுத்திருந்துச்சுன்னா, நம்ம வந்து போயிருக்கலாம். பட் இது எடுத்ததுமே ஓப்பனிங்ல இருந்தே அப்படியே மார்க்கெட் மேல ஸ்லோவா தான் மொமெண்டம் வந்து குடுக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து குறைச்சு வச்சுக்கணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து எடுத்தோம்னா, இந்த R1 லெவல்லயோ அல்லது பிஇபி லெவல்ல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஆனா, இங்க வந்து நமக்கு அதுக்கான என்ட்ரி வந்து கிடைக்கல. ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுக்கல. ஓகேங்களா? அடுத்தது வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துரலாம். ஸோ இன்னைக்கு ஸ்பாட் குளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, 24,242ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இத நியர்பை ஸ்ட்ரைக்கா நம்ம வந்து 24,250 வந்து நம்ம ஏடிஎம்மா எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் 1 24,369 இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1ஆ வந்து இருக்குது. 24,506 இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் 2ஆ வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இப்போ செட்டில்மென்ட் பிரைஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் ஆகல. இது எல்டிபி பேஸ் பண்ணி தான் இருக்கிறது. இது வந்து செட்டில்மென்ட் அனௌன்ஸ் ஆச்சுன்னா, செட்டில்மென்ட் படி என்ன பிரீமியம் இருக்கோ அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது வந்து S1 வந்து பார்த்தீங்கன்னா, 24,113 இது வந்து S1ஆ வந்து இருக்கு. S2 23,993 ஸோ இது வந்து S2வா வந்து இருக்கு. இது வந்து திரும்பவும் சொல்றேன். செட்டில்மென்ட் அனௌன்ஸ் ஆச்சுன்னா, இது வந்து சேஞ்சஸ் ஆகும். இது எல்டிபி வச்சு இருக்கிற லெவல்ஸ். அண்ட் நம்ம இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 24,250 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இது 2மே வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பிஇபி ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா, 128 பிஇபியா இருக்கு. S1 85ஆவும், R1 வந்து 170யா இருக்கு. R2 256 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ல தான் மார்க்கெட் ரியாக்ஷன் குடுக்கறதுக்கான சான்சஸ் அதிக அளவுக்கு வந்து இருக்கும். சப்போஸ் இது வந்து ஹியூஜ் கேப் அப் ஆர் ஹியூஜ் கேப் டவுன் இந்த மாரி S2க்கு கீழயோ அல்லது R1க்கு R2க்கு மேலயோ வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில, கண்டிப்பா நம்ம 920 ஸ்டாடல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு உண்டான லெவல்ஸா வந்து இருக்க போகுது. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.